அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மில்லா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே நல்லா இருக்கோம். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் சப்பாத்தியும் மட்டன் கிரேவியும் பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு இஞ்சி பூண்டு தயிர் ரம்ப இலை மல்லிக்கீரை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். மட்டன் தாளிக்கிற மாதிரி தான் அதை கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். மிளகாத்தூள் மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அடுத்து எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனில் தயிர் எலுமிச்சம்பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி வச்சோம்னா கிரேவியாக வந்துடும். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் சப்பாத்தியுமே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் பீட்ரூட்டை அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரூட் ஜூஸையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்போதும் போல் சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்து மேலே லேசாக ஆயில் தடவி மூடி வச்சிடலாம். இப்போ அதை சப்பாத்தி மாதிரி தான் நாங்கள் போடுறோம். சப்பாத்தியை உருட்டி தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான பீட்ரூட் சப்பாத்தியும் மட்டன் கிரேவியும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.